நீங்கள் ஃப்ரெஞ்சில் நேரடியாக சிந்திக்கணுமா? உங்களுக்கான 5 உதவி குறிப்புகளை பார்ப்போம். இதில் 5வது ரொம்ப முக்கியமானது. முதலில் ஏன் எங்களால் நேரடியாக ஃப்ரெஞ்சில் சிந்திக்க முடியல? தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ நாங்கள் சிந்திச்சுட்டு அதை நாங்கள் மொழிமாற்றம் செய்கிறோம் ஃப்ரெஞ்சுக்கு. ஏனென்றால் எங்களுடைய மூளை எங்களுக்கு கஷ்டமான விஷயங்களை தள்ளி வச்சுட்டு எங்களுக்கு சுலபமாக எது இருக்கோ அதைத்தான் முன்னுக்கு காட்டும். இது படிக்க தொடங்கியக்குள்ள இயல்பானது தான். ஆனால் நீங்கள் ஃப்ரெஞ்சில் சரளமாக பேசணும் என்றால் நீங்கள் கட்டாயம் ஃப்ரெஞ்சு வார்த்தைகளை உங்களுடைய கருத்துக்களுடன் இணைக்க வேண்டும். முதலாவது ஒரு குறிப்பு என்று பார்ப்போம். நீங்கள் ஃப்ரெஞ்சில் ஒவ்வொரு சொற்களை மட்டும் கற்றுக்கொள்ளாமல் முழு வாக்கியங்களை கற்றுக்கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு இதுக்கு பேர் பாவம் ஷொக்குலா, அதுக்கு பேர் அதுதான் ரெண்டு மட்டும் கற்றுக்கொள்ளாமல் அதை வச்சு என்ன வசனம் நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு ஜெம்பு கூலு பான் ஷொக்குலா என்று கற்றுக்கொள்ளலாம். இல்லை ஜஷேத் பான் ஷொக்குலா இந்த மாதிரி கற்றுக்கொள்ளலாம். அடுத்த முறை நீங்கள் அதுக்குரிய சிச்சுவேஷன் எதுவும் இருந்தீங்கன்றால் அப்போ அந்த வசனம் உங்களுக்கு இயல்பாக ஞாபகம் வரும். ரெண்டாவது, உங்களோட அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃப்ரெஞ்சில் யோசித்து பாருங்கள். உதாரணத்துக்கு தண்ணி சூடாக இருக்குன்றால் லோயே ஷோத், அவன் இன்னும் வரவில்லை என்றால் இன்னைப்பா கோலா, வானிலை நன்றாக இருக்கின்றால் இல்ஃபே பூ. மூன்றாவது, தவறு செய்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் சைக்கிளோடைக்க கீழே விழுந்து தான் சைக்கிளோட பழகுவோம். போல வசனங்கள் பிள்ளையாக இருந்தால் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச சில வசனங்களை சின்ன சின்ன அமைக்க பாருங்கள். உங்களை சுற்றி ஃப்ரெஞ்சு மொழியை அதிகரியுங்கள். நீங்கள் கூட நேரம் எங்கே செலவிடுறீங்கள்? ஃபேஸ்புக், டிக்டாக், யூடியூப் அந்த மாதிரி தளங்களில் இந்த ஃப்ரெஞ்சு கற்றுக் கொடுக்குற பக்கங்களை நிறைய பின்தொடருங்கள். அப்போ அந்த சொற்கள் அந்த வசனங்கள்லாம் கேட்க கேட்க உங்களோட மூளையும் அந்த மொழிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழக தொடங்கும். 5வது உதவி குறிப்பு, தனியாக பேச தொடங்குங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப பயனுள்ளது. நீங்கள் தமிழில் கட்டாயம் உங்களுக்கு தானே தனியாக கதைக்க உண்டு. உதாரணத்துக்கு சொல்லலாம், ஓகே இன்றைக்கு என்ன சாப்பிட்லாம், அப்போ நீங்கள் அதை ஃப்ரெஞ்சில் சொல்லி பாருங்கள். போம் கெஸ்குஷ் மோஷ் சுவா, இன்றைக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, போம் பை அப்பா கிராண்ட் ஷோஸ். அதை போல் உங்களுக்கு நீங்களே அந்த அன்றாட வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெஞ்சை பேச பழகுங்கள்.